श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमदाचार्य सप्तशती श्री मूवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन அருளி செய்ததில் இன்றைய தினம் 519 ஒரு 10 ஸ்லோகம் யதாசக்தி அனுபவிக்கலாம். நேற்றைய அனுபவத்தில் பல சிஷ்ய கோட்டிகள் சுவாமி தேசிகனை ஆசிரயித்து அவரிடம் யதிராஜ மதமான விசிஷ்டாத்வைத மதத்தை அறிந்து கொள்ள ஆசை உடையவராய் வேதாந்த தேசிகன், அதுவும் ஆச்சாரிய குணபூர்த்தி உடையவரான வேதாந்த தேசிகன், யதிபதியின் மதமான விசிஷ்டாத்வைத மதத்தின் பரிபூர்ண தெளிந்த ஞானம் உடையவரான ஆச்சாரியனை அணுகி ஆசிரயித்து கற்றுக்கொண்டனர். அப்பேற்பட்ட சிஷ்யர்கள் நடுவில் வரதன் என்ற திருநாமத்தை கொண்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வேதாந்த தேசிகனை ஆசிரயித்து அவரிடத்திலே பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்று ஷட் தர்சனம் என்று சொல்லப்படுகிற 6 மதங்களையும் தன் குருவிடம் பக்தியோடு அசாதாரணமாய் கற்றார். அது இல்லாமல் அந்த வரதர் என்று அழைக்கப்படும் சிஷ்யர் யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவராயிருந்தார். எல்லா வாதிகளையும் எளிதில் வெல்லுபவராயிருந்தார். அப்படி இருப்பதைக் கண்டு ரொம்ப பிரீத்தி அடைந்த வேதாந்த தேசிகன் அந்த சிஷ்யருக்கு, வரதன் என்று அழைக்கப்படும் சிஷ்யருக்கு பிரம்மதந்திர ஸ்வதந்திரர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தார்னு நேற்றைய தினம் அனுபவித்தோம். இன்றைக்கி 519வது ஸ்லோகம். யஸ் சர்வசாரவேதி விரக்தி பூம்நாது சந்யஸ்ய பாரம்பர்யாவர்தயதனகம் யதிராஜசாஸ்திரம். யஸ் சர்வசாரவேதி விரக்தி பூம்நாது சந்யஸ்ய பாரம்பர்யாவர்தயதனகம் யதிராஜசாஸ்திரம். பிரம்மதந்திர ஸ்வதந்திரர் என்று அழைக்கப்பட்ட அந்த வரதர் சுவாமியோட சிஷ்யர் எல்லா சாஸ்திரங்களிலும் வல்லவராயிருந்தார். அதனால் இந்த சம்சார வாழ்க்கையில் விரக்தி அடைந்தார். அவ்வளவு வைராகி. அந்த வைராக்கியத்துடன் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டார். பின் மிகவும் பழமையானதும் குற்றமற்றதுமான யதிராஜரின் சம்பிரதாயத்தை வளர்த்தார் பிரம்மதந்திர ஸ்வதந்திர சுவாமி. கூடாசயயதி பரிபிருட சித்தாந்த விவேச்சகேன ஏன கிருதः வேதாந்த கௌஸ்துப இதி ஹ்யாதர்ஷோ தர்ஷனார்த்தானாம். கூடாசயயதி பரிபிருட சித்தாந்த விவேச்சகேன ஏன கிருதः வேதாந்த கௌஸ்துப இதி ஹ்யாதர்ஷோ தர்ஷனார்த்தானாம். மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை, அர்த்தங்களை உடையதாக இருக்கக்கூடிய நம்முடைய எதிராஜ சித்தாந்தத்தை விளக்குவதற்காக வேதாந்த கௌஸ்துபம் என்ற நூலை அருளி செய்தாராம் சுவாமி. அந்த பிரம்மதந்திர ஸ்வதந்திரர் என்று அழைக்கப்பட்ட சுவாமி ஆச்சரியமாக மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை உடைய அந்த யதிராஜ சித்தாந்தத்தை விளக்குவதற்காக வேதாந்த கௌஸ்துபம் என்ற நூலை விளக்கினார், அருளி செய்தார். ஆச்சரியமார்யம் திருஷ்ட்வா பாஷ்யார்த்தமதிகந்தும் உத்தரவீத்யாவசதோ லோகாச்சார்யோ அபிசிஷ்ராய. ஆச்சரியமார்யம் திருஷ்ட்வா பாஷ்யார்த்தமதிகந்தும் உத்தரவீத்யாவசதோ லோகாச்சார்யோ அபிசிஷ்ராய. சுவாமி தேசிகனின் ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம், மேதாவிலாசம்
எல்லாவற்றையும் கண்டு ஸ்ரீரங்கத்தில் உத்தரவீதியில் வசித்து வந்த சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் என்ற ஆச்சாரியன் அவரை அணுகி ஸ்ரீபாஷ்ய அர்த்தங்களை கேட்க விரும்பினாராம். அஹ்வன்வாதாய குரும் யதிராஜமதாவலம்பின கேச்சித் பிரஹ்வஸ்த்வார்யோ நைச்சத் சித்தாந்தஸ்தை சமம் வாதம். அஹ்வன்வாதாய குரும் யதிராஜமதாவலம்பின கேச்சித் பிரஹ்வஸ்த்வார்யோ நைச்ச சித்தாந்தஸ்தை சமம் வாதம். ஸ்ரீமத் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்த சிலர் அவரை வாதத்திற்கு அழைத்தார்கள். ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். சுவாமியோ மிகவும் பணிவுடன் ஒரே சம்பிரதாயத்தாருடன் வாதம் செய்ய மறுத்துவிட்டார். அவ்வளவு ஒரு ஹியூமிலிட்டி, பணிவுடன் ஒரே சம்பிரதாயத்தை ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவருடன் வாதம் செய்ய மாட்டேன் என்று தெரிவித்தார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 523வது ஸ்லோகம். அல்பஜ்ஞ விப்ரலம்பக ஏஷன சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः நோத்திஷ்டதே அதிபீருர்வாதாயேதி வ்யதூதுஷன்னேதே. அல்பஜ்ஞ விப்ரலம்பக ஏஷன சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞः நோத்திஷ்டதே அதிபீருர்வாதாயேதி வ்யதூதுஷன்னேதே. சுவாமி தேசிகன் ஒரே சம்பிரதாயம், அதாவது ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவருடன் வாதம் செய்ய மறுத்தார்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். அந்த மறுத்ததை கண்ட அந்த சிலர் தூஷிகள் சுவாமியை அல்பஞானம் உடையவர், சிறந்த ஞானம் உடையவர் போல் ஏமாற்றுபவர், வேஷதாரி, அவருக்கு தெளிவான சாஸ்திர ஞானம் இல்லை, அதனால்தான் பயப்படுகிறார் நம்முடன் வாதம் செய்ய என்று பலவாறாக தூஷணம் செய்தனர். அல்பஜ்ஞ விப்ரலம்பக ஏஷ ந சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா, சாஸ்திரஞானம் இல்லை, நோத்திஷ்டதே அதிபீரூர் வாதாயேதி வ்யதுதுஷன்னயதே, தூஷணம் பண்ணுகிறார். எப்படின்னா, இவர் அல்பஞானம் உடையவர், சிறந்த ஞானம் உடையவர் போல் ஏமாற்றுகிறார், அவருக்கு தெளிவான சாஸ்திர ஞானம் இல்லை, ந சாஸ்திரார்த்த தத்வஜ்ஞா, தங்களுடன் வாதம் செய்ய பயப்படுகிறார் என்றெல்லாம் தூஷணம் செய்தனர். தே துவாரி பாதரக்ஷாம் வைபவமக சகிஷ்ணவோ அபத்னன் தாம் வீக்ஷ நிர்விகாரோ குருரக்ருணாத் பத்யமேகமித்தமஹோ. தே துவாரி பாதரக்ஷாம் வைபவமசகிஷ்ணவோ அபத்னன் தாம் வீக்ஷ நிர்விகாரோ குருரக்ருணாத் பத்யமேகமித்தமஹோ. பத்யமேகம் இத்தமஹோ, அதாவது இவர்களெல்லாம் தூஷிக்கிறார்கள். சுவாமிக்கு ஞானமில்லை, அல்ப ஞானமுடையவர், தெளிவான சாஸ்திர ஞானமில்லை, ஞானமுடையவர் போல் ஏமாற்றுகிறார், வேஷதாரி என்றெல்லாம் பலவாறாக தூஷணம் செய்தார்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அவர்களுடைய தூஷணத்தை இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன். அவருடைய தூஷணங்களை சிறிதும் பொருட்படுத்தவில்லையாம் சுவாமி தேசிகன். பொருட்படுத்தாமல் அப்படியே அவர் பாட்டுக்கு இருந்தார். அதை பொருட்படுத்தவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அது இன்னும் அவளுக்கு கஷ்டம். மேலும் விரோத மனப்பான்மை. எப்படி நம்ம இன்சல்ட் பண்ணுறோம், தூஷிக்கிறோம், அப்போ கூட அவர் பொங்கி எழ வேண்டாமா, சண்டைக்கு போட வரானாமா, வாதம் பண்ண வர வேண்டாமா, வரலையே. அதனால் இன்னும் அவளுக்கு அந்த வெகுளி, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்காய் என்ற தரம்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இதெல்லாம் கூடவே கூடாது. அந்த விரோத மனப்பான்மை, பொறாமை மனப்பான்மை கொண்டு அந்த தூஷணம் செய்பவர்களெல்லாம் என்ன பண்ணால், வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகையின் வாசலில், அங்கெல்லாம் இப்போ கூட இருக்க அக்ரகாரங்கள்லாம் வாசலில் வரும்போது
அந்த வாசக்கால் ஒரு 5 அடி தான் இருக்கும், தலை குனிஞ்சு வரணும். அந்த திருமாளிகையின் வாசலில் பாதரட்சை, அவர்களுடைய செருப்பை கட்டி தொங்க விட்டனர். பாதரட்சையை கட்டி தொங்க விட்டனர் தூஷணம் செய்பவர். ஒரு 4-5 பேர் வச்சுக்கோங்களேன். அதை கண்ட சுவாமி தேசிகன் அவர் தலையில் வரும்போது இடிச்சுது. அதை கண்ட சுவாமி தேசிகன் சிறிதும் மலங்கலங்காமல் உடனே பத்ய வடிவத்தில் ஒரு ஸ்லோகத்தை இயற்றினார். பத்யமேகம் இத்தமஹோ இயற்றினார். மனமே கலங்கவில்லை. கர்மாவலம்பினஹ கேச்சித் கேச்சித் ஞானாவலம்பினஹ வயம் து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பினஹ. என்ன ஆச்சரியமான ஸ்லோகம், நமக்கு ரொம்ப பொருத்தமான ஸ்லோகம். கர்மாவலம்பினஹ கேச்சித் கேச்சித் ஞானாவலம்பினஹ வயம் து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பினஹ. அந்த ஸ்லோகார்த்தமானது, சிலர் கர்மாவலம்பினஹ கர்மயோகத்தை பற்றி இருப்பார்கள், கேச்சித் ஞானாவலம்பினஹ சிலர் ஞான யோகத்தை பற்றி இருப்பார்கள். ஆனால் வயம் து ஹரிதாசானா, நாம் அடியோங்களோ ஹரிதாசர்களான பாகவதர்களின் பாதரட்சை, அதுதான் நமக்கு பற்றி இருப்பது, பற்றுக்கோள் என்று சாதித்தாராம். நமக்கு கர்மஞான பக்தி யோகமெல்லாம் கிடையாது. பாகவதர்களுடைய பாதரட்சை, பாதுகை, பாகவதர்களுடைய பாதுகை, அதுதான் நமக்கு பற்றுக்கோள் என்று சாதித்தார். கர்மாவலம்பினஹ கேச்சித் கேச்சித் ஞானாவலம்பினஹ வயம் து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பினஹ. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் 525வது ஸ்லோகத்தில் ஸ்ருத்யந்த தேசிக தேசிகே அஸ்மின் நிஷம்யதே அந்யாத்ருஷீம் சாந்திம் பீதாஸ்தத்பதகமலே பிரணேமுரபராதசாந்த்யர்த்தம். ஸ்ருத்யந்த தேசிகே அஸ்மின் நிஷம்ய தே அந்யாத்ருஷீம் சாந்திம் பீதாஸ்தத்பதகமலே பிரணேமுரபராதசாந்த்யர்த்தம். இவ்வளவு தூஷணங்கள், செருப்பை அவருடைய வீட்டின் வாசலில், திருமாளிகையின் வாசலில் கட்டி தொங்கவிட்டு, இவ்வளவு பரிபவங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, எந்த ஒரு கோபமோ ஒரு சஞ்சலமோ ஒரு மன வருத்தமோ ஒரு விகாரமோ காட்டாமல், முகத்தில் வேறு யாரிடத்திலும் காண முடியாத ஒரு அமைதியை கடைப்பிடித்த சுவாமி தேசிகன், அவருடைய பொறுமையைக் கண்டு அவர்கள் பயந்தார்கள். பயந்துட்டா இப்படி கூட ஒரு சாந்தமாக பொறுமையாக கோபப்படாமல் எல்லாத்தையும் சகித்து கொண்டு, எந்த இவ்வளவு பரிபவங்களையும் தூஷணங்களையும் எந்த ஒரு கோபமோ விகாரமோ காட்டாது இப்படி ஒரு அமைதியை கடைப்பிடித்த சுவாமி தேசிகனுடைய பொறுமையை கண்டு பயந்துட்டா. தாங்கள் செய்த அபராதத்திற்கு க்ஷமாபணம், மன்னிப்பு கேட்டார்கள். அவருடைய திருவடிகள் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தன. தேவோ வரதோ தேசிகமவத்தயா கதாச்சன ஸ்வப்னே புத்தியா விசுத்தயா தே பரிபக்திமயா விரக்தியா ச பிரியே பிரததே புத்திரம் பிரகாசமானம் மதம்சேன ஜிதகாமகாமமேனம் மம காமம் பூரயஸ்வேதி. தேவோ வரதோ தேசிகமவதத்தயா கதாச்சன ஸ்வப்னே புத்தியா விசுத்தயா தே பரிபக்திமயா விரக்தியா ச பிரியே பிரததே புத்திரம் பிரகாசமானம் மதம்சேன ஜிதகாமகாமமேனம் மம காமம் பூரயஸ்வேதி. 2 ஸ்லோகங்களில் அர்த்தமாவது, காஞ்சி வரதராஜ பெருமாள் ஒரு சமயம் சுவாமியின் ஸ்வப்னத்தில் தோன்றி தன்னுடைய கருணை மிக்க வார்த்தைகளால் இவ்வாறாக கூறினார். அவர் அருளிச் செய்ததாவது, மிகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் ஞானத்தில் பக்குவமுடையவராகவும் வைராக்கியம் உடையவராகவும் எனது அம்சம் நிறைந்திருப்பவராகவும் உள்ள ஒரு புத்திரரை உமக்கு அருள சங்கல்பிக்கிறேன், எண்ணியிருக்கிறேன்.
எல்லாவித ஆசையையும் அடக்கியவரான நீர் எனது இந்த அபிலாஷையை நிறைவேற்ற வேண்டும் என்று சாதித்தாராம். சுவாமி ஞான வைராக்கிய அனுஷ்டானம் பக்தி உடையவர் வேதாந்த தேசிகன். அவர் ஒரு கிரகஸ்தராக இருந்தாலும் விரக்தராய் சந்நியாசி போல தான் இருந்தார், அவ்வளவு வைராக்கிய அனுஷ்டானத்துடன். அதனால் வரதராஜன் பெருமாள் மிகவும் புத்தி உடையவராய், ஞானத்தில் பக்குவமுடையவராய், வைராக்கியமுடையவராய், எனது அம்சம் நிறைந்திருப்பவராய் உள்ள ஒரு புத்திரரை உமக்கு அருள எண்ணி இருக்கிறேன், சங்கல்பித்திருக்கிறேன். எல்லாவித ஆசையையும் அடக்கியவரான நீர் எனது இந்த அபிலாஷையை நிறைவேற்ற வேண்டும் என்று சாதித்தார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 528வது ஸ்லோகம். கர்ப்பாதானானுகுணம் சமயம் பகுதா பரீட்ச குருராஜः வரதா தேசவசேன க்ஷணமாத்மானம் யுவானமபிமேனே. கர்ப்பாதானானுகுணம் சமயம் பகுதா பரீட்ச குருராஜः வரதா தேசவசேன க்ஷணமாத்மானம் யுவானமபிமேனே. ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்டது 40 சம்ஸ்காரங்கள். அதில் கர்ப்பாதானம் என்பது முதல் சம்ஸ்காரம். இது ஒரு சத்தான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் கணவனும் மனைவியும் சம்யோகம் கொள்ளுவதற்காக பார்க்கக்கூடிய நல்ல சமயம். சுவாமி தேசிகன் காஞ்சி தேவப்பெருமாளுடைய ஆக்ஞையை, கட்டளையை சிரமேற்கொண்டு கர்ப்பாதானத்திற்கு மிகவும் உத்தமமான திருநாளை, சமயத்தை பலவிதமாக பரீட்சை செய்து பின் அந்த நேரத்தையும் நிர்ணயித்து ஒரு யுவனாக தன்னை பாவித்து கொண்டார். தன்னுடைய 48வது வயதில் அந்த குழந்தை அவதரிக்கிறான். அவருடைய சுவாமியோட 48வது வயது, ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம். எம்பெருமான் கண்ணன் அவதரித்த அதே தினம். அடியேன் அதை நாளைக்கு சேவிக்கலாம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.